பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என்னையும் கூட ஒரு சிறு கருவியாக இந்த இடத்துல பயன்படுத்திய தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் இல்லை. ஆக்சுவலி வேதாகமத்தில் காணப்படும் மிருகங்கள் மற்றும் பட்சிகள், அதாவது நான் மலையாளத்துலேயும் பார்த்தேன், தமிழில் வர மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கேமு, அதாவது இதுக்கு பேர் நம்ம எப்படி வச்சுக்கலான்னா ஹோலி ப்ளஸ் ஜாலி. ஓகே, ஹோலி, இவ்வளோ நேரம் ஹோலியாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஜாலி. ஓகே, நான் ஆக்ஷன் பண்ணுவேன். என்னோடய ஆக்ஷனை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் பைபிளில் வசனம் எடுக்கணும். அதாவது ஆக்சுவலி நீங்கள் ஆக்ஷனை யார் வேணால் கண்டுபிடிக்கலாம், அவங்களுக்கு மார்க்கு கிடையாது, வசனம் எடுக்கிறவங்களுக்கு தான் மார்க். சரியா? ஓகே, பைபிள் எடுத்துக்கலாம் எல்லாரும். நம்ம வேதாகமத்தில் காணப்படுகிற மிருகங்கள் மற்றும் பறவைகள், அதாவது விலங்குகள், பறவைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விலங்குகள். நான் ஆக்ஷன் பண்ணுவேன், அந்த ஆக்ஷனை கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட்டு பைபிள், எல்லோரும் வேணாலும் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் வேணால் அவங்களுக்கு டிப்ஸு கொடுக்கலாம் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு. ஸோ அது உங்களோட டேலண்ட்டு, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். வசனம் யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் வேர்டிங்ஸில் சொல்கிறேன். சொல்லிட்டான், எடுக்கலாம். புரியுதா? 4 லெட்டர் வேர்டு எடுங்க. வெரி குட். ஜெயமோக எபி, எபி எபி. குதிரை இத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நோ ப்ராப்ளம். பட் இருக்கா வசனம், அது மட்டும் போதும். ரெஃபரன்ஸ் கொடுத்தா கூட ரொம்ப டேலண்ட் தான் நீங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, ரெண்டாவது அனிமல்ஸ் தான். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, 2 வேர்ட்ஸ். அவன் கரெக்டாக சொல்கிறான், 2 வேர்ட்ஸ். புறா இல்லை, அனிமல்ஸ். சப்போஸ் நீங்கள் யாருமே கண்டுபிடிக்கலன்னா ஸ்க்ரீனில் போடுவேன், தெரியலன்னா மேபி. ஓகே, கரெக்டாக நான் நல்லா சொல்லுங்கள் எப்படி. ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கு? எந்த இதில் இருக்கு? இந்த சாப்டரில் இருக்கு தெரியும். எடுக்கலாமே, நீங்கள் எல்லாருமே டேலண்ட்டு தானே வேதாகமத்தில், பைபிளில் இல்லையா? குஞ்சாடு. ஓகே, இப்போ தான் படித்தோம்ல, அதை எடுத்திருக்காங்க அவங்க. சரி, அவங்க பேர் பீனா. ஓகே, அடுத்த வேர்டு பாஸ்ட் வரைஞ்சு. எடுங்க, வேர்டு கரெக்டு தான். ஹிக்கிங் கரெக்டு. என்ன அனிமல்? டாங்கி கரெக்டு. எடுங்க, பசங்கள்லாம் எடுக்கலாமே பைபிள் எடுத்து. இது ஆக்சுவலி பிஎட் எம்எட் பண்ணவங்களுக்கு தெரியுது, ஆக்டிவ் ஏபிசி மெத்தட், அதாவது ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். ஓகே, டிஎல்எம்னா இது வச்சு பண்ணுவாங்க. இது பிள்ளைங்களுக்கு ஆக்ஷன் பண்ணி சொல்லி கொடுக்குறது. ஆக்சுவலி பசங்க தான் எடுக்கணும் இதை. ஹிக்கிங் கரெக்டாக சொன்னீங்க. அப்போ பைபிள் எடுத்து வேர்டு எடுங்க, வேர்டு, பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம். டாங்கி. ஓகே, அந்த வசனம் எங்கே இருக்கு? சூப்பர். இந்த அவங்க பேர் என்ன? சஜிதா. இது மலையாளத்தில் ஒரு பேர், தமிழில் ஒரு பேர். மாடு மாடு மாடுன்னு பாருங்க.
சொன்னியே. இல்ல அடுத்து. ம். பியூலாண்ட். பியூலாண்ட் சொல்லிட்டாங்க. வசனம் சொல்லுங்க ஆண்டி. எந்த அதிகாரத்துல? ஓகே, ஏசாயால சொல்லிட்டாங்க மாடு. சரியா? சரி, அடுத்து நெக்ஸ்ட். பைபிள் வேர்ட் எடுங்க. லைன் கரெக்ட் சிஸ்டர். அது எதுல உண்டு? அது எதுல உண்டு? எதுல உண்டு? சங்கீதம் அவங்க பேர். ஓகே, நெக்ஸ்ட் பேர்ட்ஸ். பைபிள் வேர்ட்ஸ் எடுத்து சொல்லணும். மூங்கா கரெக்ட். நான் மூங்கா. சங்கீதம் சங்கீதம் 92. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட். முடிஞ்சது. இப்ப நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கரெக்ட். வசனம். இவங்க படி. காகம். காகம் நான் என்ன கலர்ல இருக்குன்னு காமிச்சேன், கருப்புன்னு. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நான் சொல்ற வேர்டு மலையாளத்துல ஒரு இது, எங்களுக்கு ஒரு இது. எடு எடு சொல்லிட்டாங்க. சேவல். வசனம் எடுங்க. வசனம். சேவல். சேவல் மலையாளம் பூவங்கோழி. ட்ரை பண்ணேன் வீட்டில். ஆக்சுவலி வீட்டில் நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது தூய தமிழ் வேர்டு தான் மலையாளம். அப்பதான் புரிஞ்சது எனக்கு. கோழி இல்லை, இங்க சேவல் வரணும். பூவங்கோழி. பூவங்கோழி. பேதுரு. பேதுரு சொல்லுவார்ல. ஓகே, ஆண்டி பேர் எழுதி. பியூலாண்ட் சொல்லிட்டாங்க. பியூலாண்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பேர்டு. புறா. புறா வேர்டு எடுங்க. புறா. புறா கரெக்ட் வேர்டு. சகாய் அங்கிள் சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. பைபிள் வாசிக்கிற மாதிரி மைக் வச்சு டக்குன்னு சொல்ல வேண்டாமா? சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். என்ன பேர்டு அது?
சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். கழுகு போல செட்டைகளை அடித்து கொண்டு பறப்பார்கள் சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஓகே, நான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் பார்த்தேன். மிருகங்கள் பட்சிகள், குதிரைக்கு குதிரா கரெக்டா, அடுத்து ஆடுக்கு ஆடு தான், கழுதைக்கு கழுதா மலையாளம் பார்த்துக்கோங்க. மாடுக்கு பசு, சிங்கம் சிங்கம், பட்சிகள் பறவைகள்னா பட்சிகள், மூங்கா ஆந்தை மூங்கா, அடுத்து காகம் காக்கா, நம்மளும் தமிழில் காக்கான்னு தான் சொல்லுவோம். அடுத்து சேவல், எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த வேர்டு, பூவங்கோழி சத்தம் போடுற கோழி. ஓகே, அடுத்து புறா, மாடப்புறாவு மாடப்புறாவு, அடுத்து கழுகு கழுகு தான். ஓகே, ஏதோ என்னால் ஒரு சின்ன அந்த இனிமே வந்து வசனங்களுக்கு பஞ்ச காலம் வருமா, ஸோ நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்கூலில் உள்ள மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம். தேங்க்யூ.